உங்களுக்கும் இந்த மாதிரி பார்ட் ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகிற கேக்டஸ் வந்து க்ரோ பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? 2 டிப்ஸ் தாங்க. ஒன்று வந்து பாட்டிங் மிக்ஸ், செகண்ட் வந்து அந்த கேக்டஸை எந்த பிளேஸில் வச்சு நம்ம க்ரோ பண்ணுறோம், வாட்டரிங் எப்படி கொடுக்குறோங்கிறது மட்டும்தாங்க. இந்த சிம்பிள் மெத்தட் 2 ஃபாலோ பண்ணால் உங்களுக்கும் இந்த மாதிரி பாட் ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகிற கேக்டஸ் அண்ட் சக்யூலண்ட் வந்து கிடைக்கும். என்னோடய கார்டனில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கேக்டஸ் அண்ட் சக்யூலண்ட் எல்லாமே சிங்கிள் பிளான்ட்லேருந்து மோர் தென் 20 பிரான்ச்சஸோட சூப்பராக என்னோடய கார்டனில் இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோடய பாட்டிங் மிக்ஸ் தாங்க. பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு சொன்னால் கேக்டஸ்க்கு தனியாக, நம்ம சக்யூலண்ட்டுக்கு தனியாக கொடுக்கணும். உங்களுக்கு இந்த பாட்டிங் மிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நான் கமெண்ட் பாக்ஸில் என்னோடய வீடியோவை நான் லிங்க் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த கேக்டஸ் வந்து செமி ஷேடில், எது டைரக்ட் சன்லைட் அப்படிங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இதை லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்து வாட்டரிங் எந்த கேக்டஸ்க்கு எந்த மாதிரி கொடுக்கணுன்னு நம்ம லேர்ன் பண்ணிட்டா உங்களுக்கும் உங்கள் கார்டன்லேயும் இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகி இயர்லி ஒன்ஸ் நீங்கள் ரீபாட்டிங் பண்ணுற அளவுக்கு உங்கள் கேக்டஸ் வந்து க்ரோ ஆகுங்க. அதே மாதிரி கேக்டஸ்க்கு நம்ம நல்ல ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது, மென்யூர் கொடுக்கும்போது சூப்பராக பிரான்ச்சஸோட ஹைட்டாக நல்லா டென்ஸாக வந்து க்ரோ ஆகி நம்மளுக்கு ப்ராப்பராக ப்ளூமிங் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.